Hello viewers, welcome to Fight Club. ஸோ இன்றைக்கி தி ஹிந்து 27th மார்ச் இல்லைங்களா 27 மார்ச் 2025 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், நாட் தட் சிக்னிஃபிகண்ட். ஒரு பர்டிகுலர் ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு இன்சென்சிட்டிவாகவும் ரொம்ப ஒரு தவறான ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க. அது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தெர் இஸ் அ அர்ஜென்ட் நீட் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ஜட்ஜஸ். ஓகேங்களா, இந்த டாபிக் ரிப்பீட்டடாக நியூஸில் வந்துட்டுருக்கு. அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது. ஓகே, பிஇட் அந்த முன்னாடி ஒரு ஜட்ஜ் அந்த கேஸுக்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் கேஷ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இங்கே இவங்க கொடுத்த தீர்ப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும். ஸோ ஜட்ஜஸ் அவங்களோட குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ அது ரிலேட்டடாக நம்ம டெய்லி பார்த்துட்டே தான் இருக்கோம். என்ஜேஏசி இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை மட்டும் பேக்ரவுண்டில் வச்சுங்க. அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ஜட்ஜஸ், கவர்னன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஏன்னா இது எப்போனாலும் ஒரு கொஸ்டினாக கேட்க முடியும். ஓகே, ஸோ ஜட்ஜஸ்க்கு அக்கௌண்டபிலிட்டிக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஓகேங்களா, கம்பேரிட் டு தி அதர் கண்ட்ரிஸ், அங்கே என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு, ரைட்? ஃபைட் கிளப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மெட்டீரியல் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ ரீட் தட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூல் 349 அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் டீல்ஸ் வித் ரூல்ஸ் அப்சர்வ் பை மெம்பர்ஸ் இன் த ஹவுஸ். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவிலேஜ் மோஷன். ஃபிலிம்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தில் டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்லிமெண்ட்ரி டிவைசஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு எம்பி, ஓகேங்களா, எம்பி ஒரு தவறான கருத்தை தெரிவித்தாலோ இல்லை ஒரு உண்மையை மறைச்சிருந்தாலோ பொய் சொல்லியிருந்தாலோ இன்னொரு எம்பியோட மாண்பை குலைக்கும் வகையில் நடந்திருந்தாலோ என்னவா இருந்தாலும் அதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த ப்ரிவிலேஜ் மோஷன் பாஸ் ஆச்சுன்னா அந்த மினிஸ்டரை கடுமையாக சென்ஷர் பண்ணதுக்கான கணக்கு அண்ட் ஆக்ஷன்ஸ் ஸ்பீக்கருக்கு தான் இந்த இடத்துல பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறது ஒரு மினிஸ்டரோட பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அப்படின்றது பாதிக்கப்படும் போது அவங்க ரைஸ் பண்ணுற ஒரு ஃபார்மல் மோஷன். ஓகேங்களா, இந்த எடிட்டோரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பப்ளிகேஷன் ஜேர்னல், சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ், அதோட குவாலிட்டி இந்தியாவில் குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேட்டா இது கம்ப்ளீட்டாக மெயின்ஸ்க்கான டாபிக். பட் இந்த கோட் நல்ல கோட், ஓகேங்களா, முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாட் எவ்ரி திங் தட் கேன் பி கவுண்டட் கவுண்ட்ஸ். அதே மாதிரி நாட் எவ்ரி திங் தட் கவுண்ட்ஸ் கேன் பி கவுண்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட். ஓகே, தென் இவியில் இந்தியாவோட ட்ரேட் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட அடுத்த எடிட்டோரியல். இவி பேட்ரி அப்படிங்கிறத பொறுத்தவரை சைனீஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் இ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 5 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும், யூ வில் ஹாவ் ஒரு 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து சைனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அந்த இவிக்கு தேவையான மினரல்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. 70% ஆஃப் இவி பேட்டரிஸ் குளோபலி அவங்க தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த செக்மெண்ட்டில். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் ஃபாஸ்ஃபேட், ஓகேங்களா, எல்எஃப்பி அப்படிங்கிற பேட்டரி. எல்எஃப்பி இஸ் ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இட் இஸ் இவி, சரிங்களா? ஸோ ஏன் சைனாவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்மளோட இவி பேட்டரியோட இம்போர்ட் டியூட்டிஸ் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக? ஸோ இப்போ அதனால் சைனா கிட்டேருந்து நம்ம நிறைய வாங்க வேண்டியது வரும். அது ஒரு விதத்தில் நல்லது தான், ஏன்னா லோ காஸ்ட் ஆகும், அடாப்ஷன் ஈஸியாக இருக்கும், கிளைமேட் அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த நியூஸ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர், நீர் மேலாண்மை அப்படின்னு வரும்போது, நீர் பாதுகாப்பு, நீர் சேமிப்பு அப்படின்னு வரும்போது அதில் லோக்கல் கம்யூனிட்டிஸோட ரோல் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா March 22 வேர்ல்டு வாட்டர் டே. அப்போ அங்கே வந்து கன்சர்வ் வாட்டர் அப்படிங்கிறத சொல்லும்போது அதை பேஸ் பண்ணி இந்த எடிட்டோரியல் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பாலிசிஸில் வந்து எஃபெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டிஸை இன்ஷூர் பண்ணணும், ஓகேங்களா? தென் இதில் ஒரு கேஸ் ஸ்டடியாக வாட்டர் யூஸ் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டர் யூஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகே, 1990s பார்ட்டிசிபேட்டரி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகே, அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, ஆனால் டெசிஷன் மேக்கிங் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது, ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு
வாட்டர் பாலிசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில குரூப்புக்கு வந்து ரொம்ப வல்னரபிலிட்டி இருக்குது, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணி ஆகணும். சரியா? ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக்கலி சோஷியலி வீக்கர் வல்னரபிள் குரூப் அப்படிங்கிறவங்களாம் அந்த தண்ணி அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் மார்ஜினலைஸ் ஆகாமல் சோஷியல் குரூப் அண்ட் எக்கனாமிக்கலி மார்ஜினலைஸ் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கு எல்லாரோட வல்னரபிலிட்டியும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாலிசிஸ் அப்படின்றது இருக்கணும். ஓகே, தென் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்டேஷனை அட்ரஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ தண்ணி ஒரே இதாக இருந்தாலும் அதை ஃபாரஸ்ட்டில் ஒருத்தங்க ரெகுலேட் பண்ணுறாங்க, லேண்டில் ஒருத்தங்க ரெகுலேட் பண்ணுறாங்க, பயோடைவர்சிட்டி போது அங்கே தனி. அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அங்கங்கே இது பண்ணும்போது அதில் ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் இல்லை. அப்படி ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் அப்படிங்கிறது தேவை அப்படின்றாங்க. ஓகேங்களா? தென் இந்த இடத்துல ஒரான்ஸ் அப்படின்றாங்க. ஒரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய சேக்ரெட் குரூப்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்னென்னா மனுஷங்க மட்டும் கிடையாது, அங்கே நான் ஹியூமன் என்வரன்மெண்ட் அவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது, அவங்களையும் சேர்த்து தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது குறிப்பிட்ட அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் தண்ணி அப்படிங்கிறது அவங்களுக்கும் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் மோர் தென் ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, தென் கடைசியாக கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வாட்டர் அப்படிங்கிறத கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ண போகுது, அதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பாலிசிஸ் இருக்கணும். இங்கே சஜஷன்ஸ் கொடுக்கல. இந்த எடிட்டோரியல் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே ப்ராப்ளத்தை ஹைலைட் பண்ணி அந்த இடத்துல ஒரு வே ஃபார்வர்டுக்கான எடிட்டோரியல். சரிங்களா? ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சஃபிஷியண்ட்டாக டேட்டா எடுத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் வாட்டர் ரிலேட்டட் டேட்டா உங்களுக்கு எத்திக்ஸ்க்கும் எஸ்ஐக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், GS1 GS3 ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ உங்களோட டாஸ்க் இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் ரிப்போர்ட், ஓகேங்களா, ஏதாச்சும் இப்போது நித்தி ஆயோக்கோட கம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும், UNEPயோட ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட்லேருந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவை நோட் பண்ணி வைங்க. லைக் இத்தனை வாட்டரோட டிபெண்டன்சி இவ்வளோ இருக்குது, வாட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் யூசேஜ் இவ்வளோ இருக்குது, ரிசோர்ஸ் இவ்வளோ தான், இந்த மாதிரி பேசிக்கான டேட்டா ஏதாச்சும் இருந்தால் தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. அண்ட் இஃப் பாசிபிள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இது வந்து US ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் தான். யூஎஸோட இந்த பாலிசிஸ் அலையன்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5I அலையன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ரைட், தென் NATO. ஓகே, இது எல்லாமே வந்து யூஎஸோட தென் ஆக்கஸ். ஓகே, ஆஸ்திரேலியா, UK, US இவங்க இனிஷியேட்டிவ். ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸில் இந்த மாதிரி யூனியனில் யூஎஸோட பிஹேவியர், US சைடை ஸ்டாப் பண்ணது, ட்ரேடில் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அண்ட் இமிக்ரேஷன் பாலிசிஸில் பிரச்சனை, எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட், அந்த விஷயங்கள் இது எல்லாமே அமெரிக்காவோட சாஃப்ட் பவர் ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியலில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், மற்றது நாட் தட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த அலையன்ஸ் ஆகாஸ் இனிஷியேட்டிவ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேட்டோவில் யாரெல்லாம் மெம்பர்ஸ், 5I அலையன்ஸில் யாரெல்லாம் இருக்கா, ஓகே, பிரிட்டன், கனடா இவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த இது மட்டும் பார்த்து வச்சுங்க, மற்றது நாட் தட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த டேர்ம் டிப்ளமசி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சைனாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்வொகேட் பண்ணுவாங்க. அதாவது ப்ளஸ் இதெல்லாம் சைனா சைடு தான் கரெக்ட், ஆப்போசிட் இருக்குது. அதில் கொஞ்சம் கூட சாஃப்ட் ஸ்டான்ஸ் எடுக்க மாட்டாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட் ஸ்டான்ஸ். ஓகே, ஸோ ஃபார் டிப்ளமசி அப்படிங்கிறது சைனா. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் கமிட்டிஸ். ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸ் இருப்பாங்க, ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருப்பாங்க. டோட்டல் மெம்பர்ஸ் கவுண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரெண்டாவது டாஸ் அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்மன் இஸ் இன்வேரியபிளி ஃப்ரம் ஆப்போசிஷன். சரிங்களா? இவரோட மெயினான ரோல் என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவோம். ஆடிட்டர் அப்படிங்கிற வந்து கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் கைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் மூலமா இவங்க எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்களா அந்த கணக்கு அப்படிங்கிறது வந்து சரி பார்க்கறதுலையும் இவங்களுக்கு முக்கியமான ரோல் இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா GST கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அன்னெசரி ப்ரொசீஜர், காம்ப்ளிகேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ பேங்கோட நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நியூஸில் ஹைலைட் பண்ணி. ஸோ இந்த நியூஸ் கொஞ்சம் பொலிட்டிக்கலான நியூஸ் தான். இப்போ இந்த பிரெக்னென்ட் உமனுக்கான ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் சைல்ட் அண்ட் செகண்ட் சைல்ட் பெண்ணா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் மணி எக்ஸ்ட் கொடுப்பாங்க. ரைட்டா? இதுக்கு பிலோ பாக்கெட்டில் இருக்கும், எலிஜிபிலிட்டி இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்லாம் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த பேசிக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா, இந்த கரீப் கல்யாண் யோஜனா 6000 ரூபாய். ஓகேவா? ஃபார் சைல்டு இன்ஃபார்மல் செக்டர். ஓகே, ஸோ அந்த இந்த கரீப் கல்யாண் யோஜனா பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் 6000 ரூபாய் 5000 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபண்ட் அலோகேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் அந்த இஷ்யூ ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே NJS சம்பந்தப்பட்ட ஒரு இதுதான். ஓகேங்களா? பார்த்துக்கலாம். இந்த மேலே பார்த்தாலே ப்ரிவிலேஜ் மோஷன் அந்த சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ஒரு தவறு உண்மையை வந்து மறைக்கும் போதோ இல்லை ஒரு தவறான ஒரு விஷயத்தை பார்லிமெண்ட்டில் சொல்லியிருந்தாலும் அவங்க ப்ரிவிலேஜ் மோஷன் போடலாம். ஸோ நம்ம பார்த்தோம்னா என்ன தப்பான டேட்டா கொடுத்தாங்க, அதுக்காக இந்த ப்ரிவிலேஜ் மோஷன். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் தேஜஸ் LCA MK1A அப்படிங்கிறதா. இது நம்ம அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ். இதுக்கு என்ஜின் அப்படிங்கிறதா F40 IN20. ஓகே, ரெண்டு மட்டும் தெரிஞ்சுங்க. தேஜஸ் அப்படிங்கிறது வந்து லைட் காம்பேட் ஏர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம தேஜஸ் LCA ஒன்று இப்போ ஒரு அப்கிரேட் வெர்ஷன் MCA1A அப்படிங்கிறது. இந்த MCA1A அப்படிங்கிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் வெஹிக்கிள்ஸ் அவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. தேஜஸ் எல்லாமே சிங்கிள் என்ஜின் மல்டி ரோல் லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா?
ஸோ இது மட்டும் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்கீம் பேர் பார்த்துச்சுங்க பிரதான் மந்திரி கனிஷ் க்ஷேத்ர கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது மைனிங் ரேட்ல இருக்க மைனிங் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாப்புலேஷன் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ரீஹபிலிட்டேஷன் அவங்க ஜாப் அவங்க ஹெல்த் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட ஃபண்ட் தான் இந்த அவங்களுக்கு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி கனிஷ் க்ஷேத்ர கல்யாண் யோஜனா. ஓகேங்களா? பட் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஃபண்ட் அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டெபாசிட் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நமக்கு கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பெரிய ஒரு காஸ்ட். நமக்கு வந்து நிறைய கோல்டு லவிங் கண்ட்ரி எல்லாமே கோல்டு ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோம். பட் இந்த கோல்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபாரின்ல தான் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இம்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது அதிகமாகும். தென் கம்பேர் டு அதர் அசட் கோல்டோட பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் கோல்டு ஒரு சொத்த கோல்டு வாங்கி முதலீடு வச்சிட்டீங்கன்னா எக்கனாமிக் எந்த விதத்திலும் ஹெல்ப் ஆகுது. இதெல்லாம் வந்து பேராக்ஸ் ஆஃப் த்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் எக்கனாமிக் சைக்கிள். ஸோ அந்த கோல்டு அப்படிங்கிறது செலவாகிறப்போ உங்களுக்கு எக்கனாமி பூஸ்ட் ஆகுது. அப்போ அதனால இருக்கக்கூடிய கோல்டு எல்லாம் மொபைல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஸோ இதன்படி நீங்கள் இந்த கோல்டு எல்லாம் கொண்டு போய் இதை கொடுத்தீங்கன்னா பேங்க்லோ இல்லை டெபாசிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ரைட்டா? அந்த ரேட் ஆஃப் 2.5% ஆஃப் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் செமி ஆனுவலி 6 மாதத்துக்கு ஒரு அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இது எதுக்கு மக்கள் கோல்டு வாங்குவதை டிஸ்கரேஜ் பண்ணுறது அதிகமான டிமாண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கிறது கம்மி பண்ணி சேவிங்ஸ் அதிகப்படுத்தும். ஃபினான்ஷியல் கோல்டுங்கிறது வந்து நம்ம ஆர்னமெண்ட்டாக பார்க்கறத தாண்டி நம்ம ஒரு சேவிங்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறதால இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ரைட்டா? ஸோ இந்த என்டையர் ஸ்கீம் டிஸ்கண்டினியூ பண்ணல 5 to 7, 12 to 15 இயர் டெபாசிட் அதான் டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க. ஓகே? ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் காரணம். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வேணும் ஓட் பண்ணுறது அப்படின்னு ரூல் கொண்டிருக்காங்க. இது எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தென் அங்கே ரொம்ப டாப் லெவல் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சிருக்காங்க. அதில் ஒரு ப்ரெஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து ப்ரெஸ் அப்படின்னா ஒரு மீடியா வந்து ஒரு ஆட் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷன் லிக் பண்ணுறது அது ரொம்ப சிக்னிஃபிகண்டானது. யமன் அந்த கிரைசிஸ் போகும்போது அது சம்மந்தப்பட்ட ஒரு டிஸ்கஷனில் இவங்க ஆட் பண்ணுறது பெரிய கன்சர்ன் ஆயிருக்காங்க. ஹமாஸ் எதிராக பாலஸ்தீன் மக்களே ஒரு போராட்டத்தில் இருக்காங்க. பெய்ட் லஹியா அப்படிங்கிற பேர் மட்டும் பார்த்துச்சுங்க. இது பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஓகே. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கிரிங்க் நேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. கிரிங்க் நேஷன் அப்படின்னா சைனா, ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியா இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. யூஎஸ் பிரச்சனை யூஎஸோட பவருக்கு குளோபல் பவருக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ யூஎஸோட இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலான நியூஸ் தான். பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நியூட்ரினோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நியூட்ரினோஸ் அப்படிங்கிறது என்னன்னா தே ஆர் தி செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் பார்ட்டிகல். புரோட்டானுக்கு அடுத்து அதிகமாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல் அப்படின்னா நியூட்ரினோஸ். பட் நியூட்ரினோவை அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வீக்லி அதை இன்ட்ராக்டே பண்ணாது. ரொம்ப ரேராக தான் இன்ட்ராக்ஷன் பண்ணும். பிகாஸ் இட் டஸ் நாட் இன்ட்ராக்ட் வெரி வீக்லி அண்ட் வெரி ரேர்லி இட் இன்ட்ராக்ட்ஸ். அப்போ அதனால நம்ம படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால உங்களுக்கு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அப்படிங்கிற வந்து தேவையெல்லாம் கொண்டு வந்து இதை பற்றி பேசிக்கிறாங்க. நியூட்ரினோவை படிக்கிறது மூலியமாக தான் நம்மளால அந்த டார்க் மேஜிக் டார்க் மேட்டர் அண்ட் யூனிவர்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அவங்களோட குவாண்டம் சிப் மேஜர் ஒன் அப்படின்னு வச்சிருக்கோம். மேஜர் ஒன் என்னன்னா ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு ஒரு ஆப்போசிட் அப்படின்னு வரும். பார்ட்டிகல் ஆன்டி பார்ட்டிகல் மேட்டர் ஆன்டி மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரான் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா பாசிட்ரான். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஆன்டி புரோட்டான். ஆனா இந்த இடத்துல ஒரு தனியாக ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கு. அது மேஜரான பார்ட்டிகல்ஸ். ஓகே? இதோட ஆன்டி பார்ட்டிகல் அதே தான் மேஜரான பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ என்ன ரெண்டு மீட் ஆகிற டைம்ல ஒன்று கொலாப்ஸ் ஆகி காலி பண்ணிவிடும். ஓகே? அனிஹிலேட் ஈச் அதர். ரெண்டு மீட் ஆக போயிடுச்சு ஃபிளாஷ் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இதான் ஃபண்டமெண்டல் சைஃபை கான்செப்ட் இருக்கும். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்று நியூட்ரினோ இன்னொன்று வந்து மேஜரான பார்ட்டிகல்ஸ். ஸோ நியூட்ரினோ மேஜரான பார்ட்டிகல் இருக்கும் பட்சத்தில் மேஜரான பார்ட்டிகல் படிக்கிறத வச்சு நம்ம நியூட்ரினோ பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் தான். ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது எனர்ஜி இருக்கும்போது அது டிகே தான் பீட்டா டிகே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பீட்டா டிகே அப்படிங்கும்போது உங்களுக்கு நியூக்ளியர் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே? ஸோ பீட்டா டிகே அப்படிங்கிறது அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது திரும்ப ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸ் மாறும். ஸோ இது 3 ப்ராசஸ் சொல்றாங்க. நிறைய நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரான் அப்படிங்கிற புரோட்டான் அண்ட் எலக்ட்ரானா மாறி ஒரு ஆன்டி நியூட்ரினோ ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல நியூட்ரான் அப்படிங்கிற ஒரு புரோட்டான் எலக்ட்ரான் அண்ட் ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னு ரிலீஸ் ஆகுது. செகண்ட் ப்ராசஸ் புரோட்டான் அப்படிங்கிறது என்ன நியூட்ரானாகவும் பாசிட்ரான் அண்ட் நியூட்ரினோவாகவும் ரிலீஸ் ஆகுது. அது செகண்ட் ப்ராசஸ். ரைட்டா? தேர்ட் ப்ராசஸ் ரெண்டு பீட்டா டிகே சைமல்டேனியஸா நடக்கும். 2 நியூட்ரான்ஸ் 2 protons and 2 electrons and 2 antineutrinos release ஆகும். ஓகே? ஸோ இந்த மாதிரி பீட்டா டிகே பற்றி ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்தது நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா போதும். ஓகே? இந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அமோட் அப்படிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேவா? அவங்க வந்து இந்த டபுள் பீட்டா டிகே அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடான தான் MO100 நியூக்ளிக். ஓகேங்களா? ஸோ அடுத்த நியூஸ் டெல்டாப் 3 அப்படிங்கிறது அண்டார்டிகாவோட ஐஸ் இல்லாமல் அண்டார்டிகாவோட லேண்ட்ஸ்கேப் எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி. ஓகேங்களா? அது மட்டும் இம்பார்ட்டன்ட். இந்த டேர்ம் ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி மட்டும் உங்களால் கொஸ்டின் கேட்கணும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு நியூஸ் அனாலிசிஸ்.